ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு லீட் கோடில் கெப்பாசிட்டி டு ஷிப் பேக்கேஜஸ் வித்தின் டி டேஸ் இந்த ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we have different types of packages with different weights. நம்மக்கிட்ட வந்து different types of packages இருக்குது with different weights ஓட. A conveyor belt has packages that must be shipped from one port to another within days. The ith package on the conveyor belt has a weight I. Each day we load the ship with packages on the conveyor belt in the order given by weights. We may not load more weight than the maximum weight of the capacity of the ship. Return the least weight capacity of the ship. That will result in the packages on the conveyor belt being shipped within 3 days. Okay, so நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் வெயிட்ஸில் பேக்கேஜஸ் இருக்குது கன்வேயர் பெல்ட்டில். ஸோ அங்கேருந்து நம்ம கப்பலுக்கு ஷிப் பண்ணணும். ஸோ அப்படி கப்பலுக்கு ஷிப் பண்ணும்போது அந்த கப்பல் வந்து இன்னொரு போர்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நம்ம வந்து எல்லா பேக்கேஜஸையும் போர்ட் ஏ டு போர்ட் பிக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது எல்லா பேக்கேஜஸுமே வந்து இவங்க கொடுத்துருக்கப்படி பார்த்தா ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ என்னென்னா வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. அது எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா கன்ஸ்ட்ரைன்ஸில்? இல்லை, பண்ணலை. பட் இது வந்து நம்மளோட அப்சர்வேஷனில் அசெண்டிங் ஆர்டரா? இல்லை கைஸ், இது அசெண்டிங் ஆர்டர் கிடையாது. நம்ம வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்க சம்மில் வந்து பைனரி ரிசர்ச் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சிம்பிளாக இருக்கும் வேலை. பட் நம்ம இதுலேயுமே நம்ம பைனரி ரிசர்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்மாக இருக்க போகுது. ஸோ போர்ட் ஏ டு போர்ட் பி நம்ம வந்து பேக்கேஜஸ்லாம் மாற்றணும் வித்தின் டி டேஸில். அவங்க கொடுத்துருக்க டேஸில் நம்ம வந்து பேக்கேஜஸ்லாம் நம்ம என்னது ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, each day we load the ship with the packages in the conveyor belt in the order. We may not load more weight. ஸோ இந்த பாயிண்ட் தான் முக்கியம். We may not load more weight than the maximum weight capacity of the ship. ஸோ இதில் வந்து we may not load more weight than the maximum weight capacity of the ship. ஷிப்பை விட நம்ம அதிகமாக வந்து லோடை வந்து வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. Return the least weight capacity of the ship. That will result in all the packages on the conveyor belt being shipped within days. So return the least weight capacity of the ship. That will result in all the packages on the conveyor belt being shipped within 3 days. நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து 5 days இருக்குது அப்படின்னா அந்த 5 daysல நம்ம கொடுத்துருக்க பேக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த ஷிப்பில் வச்சோன்னா மேக்ஸ் மினிமம் ஸோ லீஸ்ட் வெயிட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப் கேட்குறாங்க. அப்படின்னா வந்து நம்ம வெயிட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைக்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வெயிட்னு சொன்னீங்கன்னா எல்லா பேக்கேஜஸையும் எடுத்து அட் அ டைமில் வந்து நீங்கள் ஷிப்பில் போட்டு அனுப்பிச்சிடுவீங்க இதான் சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாள் போதும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 5 days எடுத்துக்கோங்க, ஆனால் லீஸ்ட்டு வெயிட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? லீஸ்ட் வெயிட்னா இந்த 5 daysக்குள்ளே எந்த வெயிட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணால் நமக்கு வந்து லீஸ்ட் வெயிட் கிடைக்கும், எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் வெயிட் நம்ம வந்து ஷிப் பண்ணோம் அப்படின்னா மினிமம் இந்த வெயிட் நம்ம ஷிஃப்ட் பண்ணால் இந்த டேஸில் நமக்கு வேலை முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்கலாக இது வந்து வெயிட் சொல்கிறாங்க. வி மே நாட் லோடு மோர் வெயிட் தென் த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப். பேசிக்காக இது ப்ராப்ளம் வந்து வெயிட் பற்றின ப்ராப்ளம் கிடையாது, இது டேஸ் பற்றின ப்ராப்ளம். இத்தனை டேஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வெயிட்டை வந்து ஒரு நாளைக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இத்தனை டேஸ்க்குள்ளே முடிக்க முடியும் கேட்குறாங்க. ஒரு வேளை இந்த டேஸை விட அதிகமாக போச்சு, இப்போ இருக்கிறது பாருங்களேன், நீங்கள் வந்து 1 வைக்கிறீங்க. ஸோ சாரி, நீங்கள் அதை 1 வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பேக்கேஜஸ் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு வெயிட் தான் வைக்கிறீங்க. இது வச்சிங்கன்னா உங்களால் வந்து நம்பர் ஆஃப் இது வெயிட்ஸ் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கோ
அத்தனை நாள் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ மினிமம் வெயிட் வந்து நீங்கள் 10 வச்சிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம வாங்கிப்போம். என்ன போட்டிருக்காங்க? 1 2 3 4 5 6 ஓகே. 1லேருந்து 10 வரைக்கும் போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 10. ஓகே. டேஸ் வந்து 5. ம். 1 2 3 4 5 6 7 8 9 and then 10. ஓகேங்களா? ஸோ number of packages equal to 10, days equal to 5. இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னதுன்னா package shouldn't be cut. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து we should not exceed the given days. ஸோ ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க டேஸோட நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போகக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு கம்மியாக தான் நம்ம வந்து பார்க்கணும். லெட்ஸே இதில் இருக்கிற மேக்ஸிமம் இப்போது நான் வந்து இஃப் அசியூம் லெட்ஸ் அசியூம் மினிமம் வெயிட் வந்து மினிமம் வெயிட் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து இப்போ 2 எடுத்து வச்சுக்கோங்க. சாரி, நான் இப்போ இந்த மினிமம் வெயிட் வந்து நான் 3 எடுத்துக்கிறேன். ஸோ மினிமம் வெயிட் வந்து நான் 3 எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ குடின்ட் ஷிப் பேக்கேஜ் வித் வெயிட் 10 பிகாஸ் நான் வந்து மினிமம் வெயிட்டு நான் 3 கொடுக்கும்போது நீங்கள் இந்த பேக்கேஜஸ் வந்து 4ஆக பிரிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா 3 + 3 + 3 + 1 பிரிச்சிங்கன்னா இப்போது இந்த ஒரு பேக்கேஜ் மட்டுமே உங்களுக்கு 4 days தேவைப்படுது. ஆனால் இட் வில் இந்த கண்டிஷனை வந்து இது வந்து ஒபே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆல்வேஸ் த மினிமம் வெயிட் ஷுட் பி த மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் த பேக்கேஜ் இன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கேஜ். இந்த டோட்டல் பேக்கேஜில் வந்து உங்களுக்கு எந்த பேக்கேஜுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கோ அதுதான் உங்களோட மினிமம் பேக்கேஜ். ஸோ மினிமம் weight equal to minimum weight is equal to maximum of maximum of the packages. ஓகே. நான் வந்து பேக்கேஜஸோட வெயிட்னு போடுறேன். மேக்ஸிமம் ஆஃப் பேக்கேஜஸ். ஓகேவா? இந்த பேக்கேஜஸில் இருக்கிற எது உங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட் இருக்கோ அதான் வந்து மினிமம் வெயிட். ஓகே. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் தி பேக்கேஜஸ். ஏன் வந்து இது வந்து உங்களுக்கு சம் ஆஃப் ஆல் தி பேக்கேஜ் அப்படின்னா நீங்கள் எல்லா பேக்கேஜஸுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஒரே நாளில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 5 டேஸோட கம்மியாக நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டிங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதான் மேக்ஸிமம் வெயிட் வந்து நீங்கள் சம் ஆஃப் ஆல் பேக்கேஜஸ். லெட்ஸே இஃப் அவங்க வந்து நமக்கு டே வந்து 1 கொடுத்தாங்கன்னா ஒரு வழியே இல்லை. இஃப் டே ஈக்குவல் டு 1னா இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இதை குறிக்குது. அவங்க நமக்கு டே 1 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அறையில் எத்தனை பேக்கேஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி ஷிப்பில் போட்டுருவீங்க. உங்களுக்கு ஒரே நாளில் டெலிவரி ஆயிரும். ஸோ இதை பொறுத்து. ஸோ ஏன்னா இப்போ டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மினிமம், எனக்கு தெரிஞ்சு மினிமமாக இருக்கும்.
ஏன்னா இது நீங்கள் இங்கே பாருங்கள், இதில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே டேஸோட மினிமம் வந்து 1 தான். ஸோ 1 கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து மற்ற பேக்கேஜஸையும் அள்ளி போட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சம் ஆஃப் ஆல் த பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸிமம் உங்களால் வந்து கொண்டு போகக்கூடிய வெயிட்டை. ஆனால் ஆக்சுவலாக வந்து இவங்க வி மே நாட் லோட் மோர் வெயிட் தென் த மேக்ஸிமம் வெயிட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப்ட் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது பாயிண்ட்டே கிடையாது. இது ஆக்சுவலாக தப்பு. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற டேஸில் நீங்கள் வந்து பேக்கேஜஸ் சென்ட் பண்ணணும். அப்போது இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க பேக்கேஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 வருது அப்படின்னா, அப்படி அந்த 100 வரும்போது, இல்லைப்பா ஷிப்பு வந்து எனக்கு 50 தான் தாங்கும். நான் வந்து இப்போ 50, அதாவது பாதி பேக்கேஜை நான் கொண்டு போயிட்டு மீதி பாதி பேக்கேஜ் இன்னொரு நாள் கொண்டு போகிறேன் அப்படின்னா, அது முடியாது. ஏன்னா உங்களுக்கு டேஸ் வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஷிப்பு தாங்குதோ தாங்கலையோ, உங்களுக்கு டேஸ் தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க கொடுத்துருக்க டேஸை விட அதிகமாக போகாமல் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து 10 அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து நான் 10ன்னு அசைன் பண்ணுறேன். இந்த வெயிட்டை வந்து நான் மினிமம் வெயிட்னு சொல்லிட்டு நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். அப்போ இது ஷிப் கொண்டு போகும் முடியறது. அப்படி அசைன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து 9 வந்து வச்சுக்கலாம். ஏன்னா மினிமம் வெயிட் வந்து கொண்டு போகும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் கொண்டு போகணும் தான் அவங்களோட இது. ஓகேங்களா? ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மினிமம் வந்து 10 கொண்டு போகும். ஓகேங்களா? மினிமம் 10 தான். மேக்ஸிமமே 10 கொண்டு போகிறது கிடையாது, மினிமமே 10 தான். ஏன்னா நீங்கள் பேக்கேஜஸை வந்து உடைக்கக்கூடாது இல்லையா? ஸோ நீங்கள் பேக்கேஜஸை வந்து உடைக்கக்கூடாதுன்றதால மினிமம் உங்களுக்கு வந்து 10 கொண்டு போகும், மேக்ஸிமம் நீங்கள் இங்கே இருக்கிற மொத்தத்தையும் கொண்டு போயிடும். அதான் உங்களுடைய ரூல். இப்போ நீங்கள் 10 அசைன் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து 9 கொண்டு போகிறீங்கன்னா அது வந்து விஷ் கிடையாது. ஏன்னா நீங்கள் மினிமம் 10ன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த டே வந்து 9+1 வந்து கொண்டு போகிறீங்க. நீங்கள் மினிமம் 10 சொல்கிறதால நீங்கள் அதை விட கம்மியாக பேக்கேஜஸ் ஷிப் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ மினிமம் 10னா நீங்கள் 10 ஆர் மோர் தென் 10 தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? 10 ஆர் லெஸ் தென். ஓகே, நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து 10 டேஸ் 5. இப்போ அவங்க இஃப் டே வந்து 1 கொடுத்துட்டாங்கன்னா இதான் மினிமம். நீங்கள் எல்லா பேக்கேஜஸையுமே சம் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது வந்து இதுக்கு வந்துடும். மினிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இதில் வந்து உங்களுக்கு எது வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அதான் வந்து உங்களோட மினிமம் வெயிட்டு. ஏன்னா அதை விட உங்களால் மினிமம் வெயிட்டை வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா வி ஷுட் நாட் கட் த பேக்கேஜஸ் இல்லையா? ஸோ அதனால் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் வந்து லோ எடுத்து வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் வந்து 1 எடுக்கிறீங்க, மினிமம் இதால் வந்து 1 கொண்டு போக முடியும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம இப்போ போட போகிற அந்த பைனரி சர்ச்சில் ஆன்சர் தான் பண்ண போகிறோம். அந்த ஆன்சரோட ஃபார்முலா படி நீங்கள் எவ்வளோ பெருசாக எடுத்தாலும் நீங்கள் வந்து 1 எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஏன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 3 எடுக்கல, மினிமம் தான் 3 எடுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்ன எடுத்தாலுமே வந்து உங்களோட ரேஞ்ச் இதுவாக தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் 3 எடுத்தாலும் சரி, இந்த மினிமம் 3 தானே, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பைனரி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு கோட் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து மினிமம் இதுக்கு வந்து நீங்கள் 3 கொடுத்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்கிற நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலுமே, இல்லைனா தேவையில்லப்பா நீங்கள் வந்து 0 கொடுத்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ண போகிறது 0ல் இருந்து நீங்கள் சம் ஆஃப் ஆல் பேக்கேஜஸ் சர்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இன்பிட்வீனில் வரும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ வந்து இது மேக்ஸிமம் தான் இருக்குன்னு சொல்கிற அவசியம் கிடையாது. நான் உங்களை போட்டு காட்டுறேன். 0. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கோட் பார்க்க போயிடலாம். இது include IOStream include vector
using namespace std int main return 0. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அந்த அரே வாங்கிக்கணும். அரேக்கு அப்புறமா நீங்கள் டேஸ் வாங்கிக்கணும். ஓகே, அரே வந்து நம்ம என்லேருந்து வச்சுப்போம். அதுக்கான வேல்யூவை கொடுத்துடலாம் என்ன. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த அரே செட் பண்ணுறேன். இன்டிஜர் அரே தான். அதோட பேர் வந்து என்ன வைக்கலாம்? பேக்னு வச்சுக்கலாம். லென்த் வந்து என்ன சொல்கிறேன்னா, அப்புறம் இதுக்கான வேல்யூஸ் தான் நம்ம வாங்கிடலாம் சிஎனில். அதுக்கப்புறமா நம்ம டேஸ் வாங்கணும் இல்லையா? டேஸை நம்ம அதில் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். டேஸ் ஓகே. அப்புறமா நம்ம இந்த இடத்துல நம்ம டேஸை வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைனரி செக்ஷன் ஆன்சர் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்கே போட்டிருக்கிறேன் இன்ட் மேக்ஸி. மேக்ஸ் வந்து நான் இந்த பேக்கோட ஃபஸ்ட் எலமெண்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த அரேயில் வந்து உங்களுக்கு என்ன மேக்ஸிமமாக இருக்கோ அது வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறமா சம் ஈக்குவல் டு 0, ஏன்னா இதான் உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? இது லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இருக்கிறதால இந்த இடத்துல நான் வந்து இந்த லெஃப்ட் இதெல்லாம் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு மேக்ஸையும் வேணும்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டே கொடுத்துடலாம், ஏன்னா நான் லெஃப்ட்டில் தான் மேக்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு பேக்கேஜஸோட ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறமா ரைட்டில் தானே உங்களுக்கு வந்து எல்லாமே ஆட் பண்ணிடுவீங்க. அப்புறம் மிடின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இது கீழே வரணும், ஏன்னா நம்ம சியில் வாங்கினதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொடுக்கணும். நம்ம சியில் வாங்கிட்டோம், அதெல்லாம் கொடுத்துட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துட்டோம். அப்புறம் நம்ம டேசி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வைல் லூப் போட போகிறோம். வைல் லூப்பில் மேக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அல்காரிதம் ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட்டு. ஸோ இந்த சீனில் தான் நம்ம வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம ரைட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஏஆர் கிடையாது, பேக் ஆஃப் ஐ. ஓகேங்களா? இது பண்ணியாச்சு. லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் லெஃப்ட் கமா ஏஆர் ஆஃப் பேக் ஆஃப் ஐ. ஸோ ரைட் ப்ளஸ் ஈக்குவல் டு பேக் ஆஃப் ஐ, லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் பேக். ஸோ நான் இந்த லூப் முடியும் போது நமக்கு வந்து ரைட்டில் வந்து ஒரு வேல்யூவும் ரைட்டில் சம்மும் லெஃப்டில் வந்து மேக்ஸிமம் வேல்யூவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக போடுற மிட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் பை 2. ஓகேங்களா? ஸோ இதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா பைனரி செக்ஷன் ஆன்சர் நம்ம இதை செக் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், ஜஸ்ட்டு செக்குன்ற ஃபங்க்ஷனு. அது வந்து ஒரு பூலியனாக இருக்குது. ஸோ இஃப் செக்குன்ற ஃபங்க்ஷனில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிட்டை பாஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த அரேவை ரெஃபரன்ஸில் பாஸ் பண்ணுறேன். அந்த அரேயோட பேர் பேக்கு. அதுக்கப்புறம் டேஸையும் பாஸ் பண்ணணும்னா செக் பண்ணணும் இல்லையா? டேஸை இது பாசிட்டிவாக இருந்தால் என்ன, நெகட்டிவாக இருந்தால் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனோட பேர் செக்கு. நீங்கள் வாங்குகிற இன்புட் வந்து அரே வந்து ஒரு இன்டீஜரு ஆம்பர்சன். ஓகே, வெக்டர் வாங்குறீங்க, அந்த வெக்டரோட டேட்டா டைப் இன்டீஜரை ஆம்பர்சன் கொடுக்குறீங்க, ரெஃபரன்ஸில் பாஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து நம்ம அரேன்னு வச்சுக்கலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து
அரே அப்புறம் நான் வந்து டேஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் டேஸை வந்து டின்னு வச்சுக்கிறேன் ஷார்ட்டாக இருக்கிறதுக்காக. நான் ஃபஸ்ட் டே வந்து மிட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இங்கேயுமே நான் அந்த மிட்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சில வேல்யூஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன் போனதுக்கப்புறம். ஸோ ப்ரீவ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த அரேயோட வேல்யூ. அப்புறம் இது வந்து சும்மா நான் கவுண்ட் பண்ணுறதுக்கு டேஸ் இங்கே வச்சுக்கிறேன். டேஸ் ஈக்குவல் டு 1 ஏன்னு சொல்கிறேன். ஸோ ஃபாரின்ட் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 நாளுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து நீங்கள் 10 எடுத்தால் வந்து வேலைக்காகாது. நீங்கள் வந்து மினிமம் நீங்கள் வந்து 10 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, எங்கே இருக்கு இது? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 மினிமம் எடுத்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஷிப் பண்ண போகிற எல்லாமே நீங்கள் வந்து 10 ஆர் மோர் தென் 10 தான் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 10 எடுக்கிறேன் மினிமமாக. ஸோ மினிமம் 10னா ஃபஸ்ட்டு டேயில் வந்து 10, செகண்ட் டேயில் வந்து 9,1 இந்த ரெண்டுமே, தேர்ட் டேயில் 8,2, ஃபோர்த் டேயில் 6,4, ஃபிஃப்த் டேயில் 5,5 இருக்காது. ஏன்னா 5,5 வந்து ரெண்டு இதில் இல்லை. 10 எடுத்தாச்சு, 9 எடுத்தாச்சு, 8 எடுத்தாச்சு, 7 எடுக்கல. ஓகே 7,3 மறந்துட்டேன். 7,3, 7 எடுத்தாச்சு, 6 எடுத்தாச்சு, 5 வந்துட்டேன்னா ஓகே 5 எடுத்தாச்சு, 4 எடுத்தாச்சு, 3 எடுத்தாச்சு, 2 எடுத்தாச்சு, 1 எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு எத்தனை டேஸ் வருதுன்னு பாருங்களேன். 1, 2, 3, ஆக்சுவலி இது 4, இது 5, இது 6. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து மினிமமே வந்து உங்களுக்கு 5 வந்து வருது. சாரி, நீங்கள் மினிமமாக அசியூம் பண்ணது 10. அப்போது நீங்கள் வந்து இந்த 5 வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மினிமம் 5னா மேக்ஸிமம் இது வந்து எவ்வளோ வேணால் பேக்கேஜஸை ஷிப் பண்ணும். ஸோ நீங்கள் இதை அப்படியே தூக்கிட்டு போய் எந்த ஒரு டேஸில் வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து அதான் நம்ம போட்டிருக்கிறது வந்து மேக்ஸிமம் சம் ஆஃப் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பேக்கேஜ். மினிமம் வந்து இதில் இருக்கிற மேக்ஸிமம் பேக்கேஜ். நான் வந்து 0 போட கூட வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மேக்ஸிமம் பேக்கேஜ் வந்து 10 இதில். ஸோ நம்ம வந்து 10 மேக்ஸிமம் பேக்கேஜ் எடுத்திருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து மிட்டில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் மிடில் வந்து நீங்கள் என்ன எடுத்திருப்பீங்க அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னோட இன்க்ரீஸ் 1/2. ஸோ 5 × 11 55 வரும். அந்த மற்ற இதில் 55. ஸோ நீங்கள் ஒரு வெயிட் அசியூம் பண்ணி அந்த வெயிட்டில் வந்து நீங்கள் தினமும் அந்த ஷிப்பில் பேக்கேஜஸ் சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் அந்த வேலை முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வெயிட்டை வந்து கம்மி பண்ண தான் பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சி விடணும். அதாவது எக்ஸீடாக போகக்கூடாது. ஆனால் 5 நாளுக்குள்ளே உங்களால் பண்ண முடியுதான்றதை பார்க்குறீங்க இதானே? ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து 10 வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் உங்களால் அந்த எக்ஸாக்ட் 5 டேஸில் உங்களால் வந்து பண்ண முடியுது. ஓகேங்களா? கரெக்டு. நீங்கள் போட்ட ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டு தான். மினிமம் 10, மேக்ஸிமம் வந்து இதில் இருக்கிற மொத்த வெயிட் சம்மு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் மினிமம் 10 இருக்கும்போது 5 டேஸில் உங்களால் பேக்கேஜஸ் அமுச்சு விட முடியுது. ஆனால் அவங்க கேட்குறது இன்னும் உங்களால் கம்மி பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 9 எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 9 எடுத்தேன் அப்படின்னா மினிமம் 9 எடுத்தேன்னா மினிமம் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 1 எடுக்கிறேன். ஒரு நிமிஷம் இப்போ வந்துடுறேன். ஹாய் கைஸ், நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ என்னென்னா என்ன பார்த்துட்டு இருந்தோம், இந்த கொஷினை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கலாம்.
இவங்க வந்து we may not load more weight than the maximum weight capacity of the shipன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து மினிமம் வெயிட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் அந்த மினிமம் வெயிட் தான் ஷிப்போட மேக்ஸிமம் வெயிட்டாக இருக்க போகுது. நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வெயிட் வந்து ஒரு நம்பர், ஆனால் அதான் ஷிப்போட மேக்ஸிமம் வெயிட்டாக இருக்க போது அந்த டைமில். ஓகேங்களா? ரிட்டர்ன் த லீஸ்ட் weight capacity of the ship that will result in all packages and the conveyor belt being shipped within details கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10 சூஸ் பண்ணுறீங்க, அஸ் மினிமம் வெயிட் சூஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அந்த கெப்பாசிட்டிக்கு, அந்த ஷிப் கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம், அதாவது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுற வேல்யூ தான் அந்த ஷிப்போட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஷிப்ஸ் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி தான் வந்து உங்களோட இந்த நீங்கள் சூஸ் பண்ணுற மினிமம் வேல்யூ. நீங்கள் இந்த மினிமம் வேல்யூன்றது வந்து இதில் இருக்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் மினிமம் வேல்யூன்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேஞ்சஸ் பிட்வீன் 0 to இது. இந்த மேக்ஸ் பேக்கேஜ் தான் நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஆப்டிமல் வே. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0லேருந்து சம் ஆஃப் ஆல் பேக்கேஜஸ் சொல்லலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஷிப் எடுத்துக்கிறீங்க. அந்த ஷிப் என்ன பண்ணுதுன்னா எல்லா பேக்கேஜஸையும் மொத்தமாக அதில் போட்டு அமுச்சு விட்றீங்க. இல்லைனா பேக்கேஜஸே இல்லாமல் காலியாக அமுச்சுட்றீங்க. அதான் 0. ஓகேவா? ஸோ அந்த ஷிப்போட கெப்பாசிட்டி வந்து 0 to சம் ஆஃப் ஆல் தி பேக்கேஜஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்போது லெட்ஸே நீங்கள் வந்து சம் ஆஃப் ஆல் தி பேக்கேஜ், இந்த எல்லா பேக்கேஜஸையும் நீங்கள் வந்து எடுத்து போட்டு அமுச்சு விட்றீங்க. அதுக்கு ஒரு வேல்யூ வரும். லெட்ஸே நீங்கள் எக்ஸ்னு வச்சுக்கலாம். சம் பண்ணி வர வேல்யூ எக்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 55 வரலாம் இந்த மற்ற சம் வேல்யூ. உங்களோட வேலை என்னென்னா குறைக்கணும். ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க? ரிட்டர்ன் த லீஸ்ட் weight capacity ஆஃப் தி ஷிப். ஸோ லீஸ்ட் weight capacity ஆஃப் தி ஷிப்னா இது வந்து ஓகேப்பா, ஷிப் வந்து எனக்கு 55 கிலோ தாங்கும், ஆனால் இன்னும் கம்மியான வெயிட்டுக்கு என்னால் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போது இந்த 55லேருந்து அந்த அந்த ஷிப்போட கெப்பாசிட்டியை வந்து ஒரு 40 கிலோ தாங்குற மாதிரி நீங்கள் அசைன் பண்ணீங்கன்னா, ஒரு தடவையில் இந்த உங்ககிட்ட எத்தனை வெயிட் இருந்தாலுமே வந்து, அதாவது எவ்வளோ பேக்கேஜ் இருந்தாலுமே நீங்கள் அந்த ஷிப்பில் ஏற்றும் போது அந்த பேக்கேஜஸோட வெயிட் ஆட் பண்ணிங்கன்னா 40 மேலே இருக்கக்கூடாது. ஸோ அத்தனை பேக்கேஜஸ் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க அந்த சிங்கிள் டேக்கு. நான் அதை இன்னும் குறைக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து 30 வரைக்கும். அப்போது இதிலேருந்து நீங்கள் என்ன பேக்கேஜஸ் வேணால் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் வந்து ஆர்டராக தான் எடுக்கணும். ஏன்னா அந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து ஆர்டராக தான் வரும். இதையும் நீங்கள் வந்து ஆர்டராக தான் எடுக்கணும். ஒன்று நீங்கள் மற்ற 5 எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 30 சொல்கிறேன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ 1 + 2 வந்து 3 + 6 6 6 + 4 10 10 + 11 21 28 + 8 இது வந்து 30க்கு மேலே போகுது. ஸோ 28 + 8 வந்து என்னது? 36ஆ? ஸோ 30க்கு மேலே போகுதுன்றதால இங்கே ஒரு பிரேக் பண்ணி இப்போ ஷிப்போட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே வந்து 30 தான். ஸோ முதல்ல இந்த 28 வெயிட் உள்ள இத்தனை பேக்கேஜஸை ஷிப்பில் அமுச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷிப்பை லோட் பண்ணலாம் அடுத்த நாளைக்கும் நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணணும். 30 கிலோ இருக்கிற அந்த பேக்கேஜஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து எடுத்து போடணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற மினிமம் வேல்யூ வந்து ஷிப்போட மினிமம் வேல்யூ கிடையாது, ஷிப்போட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணணும். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மொத்த பேக்கேஜஸ்மே ஆட் பண்ணி நீங்கள் ஷிப்பில் போட்டு அமுச்சு விடலாம். அந்த டயத்தில் ஷிப்போட கெப்பாசிட்டி வந்து 55. ஆனால் அவங்க கேட்குறது முடிஞ்ச அளவுக்கு ஷிப்போட கெப்பாசிட்டி குறைங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷிப்போட கெப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கிட்டே போகணும். அதுக்குன்னு நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னா உங்களால் 0 வரைக்கும் போக முடியும். கரெக்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0 வரைக்கும் போனீங்கன்னா உங்களால் எந்த ஒரு பேக்கேஜஸுமே ஏற்ற முடியாது. அவங்க சொல்கிற 5 நாளுக்குள்ளே உங்களால் பேக்கேஜஸை சென்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஷிப்போட வேல்யூவை குறைக்கணும், மினிமமாக குறைக்கணும். அட் த சேம் டைம் 5 நாளில் உங்களால் இங்கே இருக்க எல்லா பேக்கேஜஸையும் அமுச்சு விட்ற அளவுக்கு நீங்கள் வந்து வெயிட்டை சூஸ் பண்ணணும். அப்போது 0 வெயிட் இருக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் வெயிட் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். அந்த மிடில் இருக்கிற அந்த வெயிட்டை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸ் மினிமம் ஆஃப் மேக்ஸ் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப், புரியுதா உங்களுக்கு? அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மினிமம் ஆஃப் maximum capacity of the
மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப். இதில் இவங்க படித்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப்பே வந்து மேக்ஸிமம் வெயிட் அந்த ஷிப்பால் எவ்வளோ தாங்க முடியும், மேக்ஸிமம் அந்த ஷிப்பால் எவ்வளோ வெயிட் தாங்க முடியுன்றதா கெப்பாசிட்டி ஆக்சுவலி. ஸோ மினிமம் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப்னு போட்டால் வந்து உங்களுக்கு புரியுதுக்காக போட்டிருக்கேன். மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப், மேக்ஸிமம் அதால் வந்து எவ்வளோ வெயிட் தாங்க முடியுமோ அதை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோட் பார்ட் போனோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, கோடு அங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ப்ரீவியஸில் இந்த அரே வச்சு ஃபஸ்ட் எலிமெண்ட் தூக்கி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் டேயில் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் பேக்கேஜஸ் அனுப்பிச்சுட போகிறீங்க. அப்போது நீங்கள் இந்த கேன்வா அசைன் பண்ணுற மாதிரி 40ன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த 40 தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. அதான் வந்து பிட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டை வந்து நான் ப்ரீவியில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ரெண்டாவது இதுலேருந்து போகிறேன். I should be less than n, அப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ் n வந்து லென்த்தா. ஓகே, நம்ம அதையும் பாஸ் பண்ணிடுவோம் அதில். ஓகே, இது ஆம்பர்சன் வாங்கிக்கலாம். டேஸும் வந்து நம்ம மாற்ற போகிறது கிடையாது. ஸோ நான் அதை அட்ரஸ் வாங்கிக்கிறேன், இதையும் அட்ரஸ் வாங்கிக்கிறேன். மிட்டை மாற்றுறோமா தெரியல, பார்ப்போம், அப்புறம் மாற்றிக்கலாம், மாற்றுறது மாதிரி தேவை இருந்துச்சுன்னா. ஸோ வந்து இந்த பேக்கேஜஸை வந்து செக் பண்ணுறேன். இப்போ இந்த பேக்கேஜஸ் வந்து நீங்கள் அசியூம் பண்ணுற வெயிட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு பேக்கேஜோட வேலையே, அதாவது அந்த ஒரு பேக்கேஜோட வெயிட்டே நீங்கள் அசியூம் பண்ணுறத கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப்பை விட அதிகமாக இருக்குன்னா ஸோ பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் உடனே ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடுறீங்க. இல்லை எனக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் போடுறீங்க. என்னென்னா இப்போ மேலே இஃப் போடணுமா? ஓகே, இங்கேயே வந்து நீங்கள் வெளியே போயிடுறீங்க. இல்லைப்பா எனக்கு கம்மியாக இருக்குது, ஆனால் அதுக்கு முந்தின இருக்கிற கண்டெய்னரையும் அதுக்கு முந்தின இருக்கிற பேக்கேஜோட வெயிட்டையும் இதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வச்சுக்கோங்களேன். அப்படின்னா முதல்ல அந்த முந்தின இருக்கிற கண்டெய்னரை வந்து நான் வந்து ஷிப்பில் அமுச்சு விட்றேன் ஃபஸ்ட் நாளைக்கு. அடுத்த நாள் நான் இந்த கண்டெய்னரை ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா டேஸ் ப்ளஸ் ப்ளஸ் இப்போ நீங்கள் மற்ற பேக்கேஜஸ், அதாவது உங்களுக்கு நீங்கள் அசியூம் பண்ண இந்த மிட்டுக்கு வரைக்கும் ரீச் ஆன சம்மேஷன் ஆஃப் த வெயிட் ஆஃப் பேக்கேஜஸ், நீங்கள் பேக்கேஜஸோட வெயிட்டெல்லாம் ஆட் பண்ணி அந்த வெயிட் வந்து இந்த மிட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல நீங்கள் அமுச்சு விட்றீங்க. அதனால் நீங்கள் அடுத்த நாள் வந்து நீங்கள் டேவை ஃப்ரெஷ்ஷாக வந்து நெக்ஸ்ட் டேன்றதால நீங்கள் டே இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ ப்ரீவி ரீசெட் பண்ணுறீங்க. நீங்கள் அமிச்சிட்டிங்க, அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த கரண்ட் பேக்கேஜஸ் தான் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இல்லை எனக்கு வந்து கம்மியாக இருக்குன்னா என்னால் இன்னும் பேக்கேஜஸை ஆட் பண்ணி ஷிப்பில் அமுச்சு விட முடியும். எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஸோ ப்ரீவ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் 5. ஸோ என்னால் இன்னுமே வந்து ஆட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. அப்போது அவங்க கொடுத்துருக்க டேஸ் வந்து 5 நாள் தான். இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கம்மியான வெயிட் தான் அந்த ஷிப்பை தாங்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அசியூம் பண்ணீங்க அப்படின்னா அதிக நாள் எடுத்துக்கும் இந்த மொத்த பேக்கேஜஸையும் அனுப்பிச்சி விட்றதுக்கு. அது நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ண இந்த ஃபாரில் முடிஞ்ச உடனே ஒருவேளை இப்போ டேஸோட கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆஃப் நீங்கள் உள்ளே சென்ட் பண்ண அந்த டியோட வேல்யூ 5 நாளைக்கு மேலே ஆகுதுப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? எல்ஸ் ட்ரூ தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றது பார்க்கலாம். இப்போ இது ரிட்டர்ன் ட்ரூ, இதுக்கு ஜஸ்ட் நம்ம ஆப்போசிட்டாக போடணும். அதாவது நீங்கள் கேல்குலேட் பண்ண டேஸ் வந்து அவங்க சொன்ன டேஸை விட கம்மியாகவோ ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு வேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ அதனால தான் நான் இந்த கண்டிஷன் ஸ்டேட்டஸ் எழுதியிருக்கேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஆமாப்பா நான் அவங்க கொடுத்த டேஸ்க்குள்ளே என்னால் எல்லா பேக்கேஜஸையும் அனுப்பிச்சி விட முடியுது. ஒரு வேளை அதிகமாக நாள் தேவைப்பட்டுச்சுன்னா இது ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஃபால்ஸையும் அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி இது வந்து 2 ஹவர்ஸாக கேட்குது. ஓகே, அப்போது அதிகமாக ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஈக்குவல்
ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது, என்னால் வந்து அமுச்சு விட முடியுது. அப்போது நான் என்ன பண்ணுவேன், இன்னும் குறைக்க முடியுமா தானே பார்ப்பேன், வெயிட் இன்னும் குறைக்க முடியுமா. அப்போ என்ன பண்ணுவேன்னா, குறைக்கிறது என்னது, நம்ம வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். லெஃப்ட் சைடு மூவ் ஆகுறதுன்னா ரைட் இஸ்க்குள்ள மிட் மைனஸ் பண்ணா. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இல்லைப்பா என்னால் வந்து அமுச்சிட முடியல, நீ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, அப்போ தான் அவங்க சொன்ன டேஸில் என்னால் அமுச்சு விட முடியும். ஸோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் ரைட் சைடு மூவ் ஆகணும். அப்போ லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. ஓகே, இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் வந்து நான் இந்த ரேஞ்சை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட்டுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். டேஸ் வந்து உங்களுக்கு ஒரே நாளில் நீ எல்லா பேக்கேஜ் அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா வழியே இல்லை, மற்ற பேக்கேஜஸ் அள்ளி போட்டு ஒரே நாள் அனுப்பிச்சி விட்றீங்க. அதனால் நீங்கள் சம்மேஷன் ஆஃப் ஆல் பேக்கேஜஸ் அந்த வெயிட் வந்து ஷிப்பு தாங்கும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் மினிமம் வெயிட் எதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் பேக்கேஜஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் பேக்கேஜஸை வந்து பிரேக் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பேக்கேஜஸை வந்து பிரேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மினிமமாக வந்து அது வந்து எவ்வளோ தாங்கும், அதாவது இதில் மினிமம்ன்றது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப். நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் வந்து அதை என்னென்னா பேக்கேஜஸை வந்து பிரேக் பண்ணாமல் நீங்கள் வந்து மற்ற பேக்கேஜஸை வந்து ஆட் பண்ணாமல் சிங்கிள் பேக்கேஜஸாக நீங்கள் ஆட் பண்ணுறதா வச்சுப்போமே, சிங்கிளாக ஃபஸ்ட். ஸோ இதில் 10 இருக்கா, ஸோ 10 நாளைக்கு நான் வந்து ஒன்று ஒன்றா போடுறேன், இது இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா போடுறேன் அப்படின்னா இதில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவும் வந்து வரும். ஓகே, இந்த 10ன்றது தான் இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர். இந்த வெயிட் உள்ள பேக்கேஜஸையும் அவன் போடுறான் அப்படின்னா அது வந்து ஷிப் தாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதான் வந்து மினிமமாக வந்து 10 கிலோ வந்து ஷிப் வந்து தாங்கி தான் ஆகணும். அதுக்கும் கீழே போக முடியாது. அதுக்கும் கீழே வந்து ஷிப்போட கெப்பாசிட்டி வந்து இப்போ 5 கிலோ தான் இப்போ ஷிப்பே தாங்கும் அப்படின்னா இந்த 10 கிலோ வெயிட்டை வந்து நீங்கள் ஏற்றி வைக்க முடியாது. இல்லைப்பா 5 கிலோ தான் தாங்கும், நீ 10 கிலோ பார்சல் பிரித்து பாதியாக வை, இன்னைக்கு 5 கிலோ வை, நாளைக்கு 5 கிலோ வைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கேஜஸை பிரேக் பண்ணக்கூடாது. அப்போது அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் த பேக்கேஜஸில் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் பிரிக்க முடியாதுன்றதுக்காக ஷிப்போட கெப்பாசிட்டி கண்டிப்பாக இந்த மேக்ஸிமம் வெயிட்டாக தான் இருக்கணும். அதுக்கும் கம்மியாக எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த பெரிய பேக்கேஜ் பிரிக்கிற மாதிரி வரும், பிரிக்கக்கூடாது இல்லையா. ஸோ உங்களுக்கு நான் இப்போ ரீசன் சொல்லிட்டேன், ஏன் வந்து நான் லெஃப்ட்டை வந்து மேக்ஸிமம் எடுத்தேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு 0 வச்சாலும் ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஆன்சர் வரும், பட் அது வந்து தப்பாக வரும். ஸோ இது வந்து தப்பு. ஏன்னா நீங்கள் வந்து பேக்கேஜஸை பிரேக் பண்ணக்கூடாதுன்ற வந்து உங்களோட மோட்டவாக இருக்கிறதால நீங்கள் வந்து மினிமம் வெயிட்டே வந்து இப்போ 10 கிலோ. ஸோ கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சது 10 கிலோ இருந்தால் தான் இந்த ஒரு பேக்கேஜஸை முழுசாக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ 0 வந்து வராது சொல்லிட்டேன்னா. இப்போது இங்கே பார்க்கலாம், இது மிட்டு. ஸோ உங்களுக்கு லெஃப்ட்டும் புரிஞ்சிருச்சு, ரைட்டும் புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எஜ் கேஸ் பார்க்கலாம். எஜ் கேஸ் தான் இது வந்து எதில் முடியும்னு சொல்லிட்டு இதில் அவங்க கொடுத்துருக்கதே பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவுட்புட் 15ன்னு சொல்லியிருக்காங்க. 5 நாள் கொடுக்கணும் அப்படின்னா கெப்பாசிட்டி ஆஃப் ஷிப் கெப்பாசிட்டி 15 இயர்ஸ் மினிமம் பேக்கேஜ் மினிமம் டு ஷிப் ஆல் த பேக்கேஜஸ் இன் 5 days லைக் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து முதல் 5 கொடுத்துருவீங்க, 15 கொடுத்துருவீங்க, கரெக்டுங்களா. அடுத்த நாள் 15 கொடுப்பீங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் 8யும் 9யும் ஆட் பண்ணிங்கன்னா 15க்கு மேலே போகும். ஸோ நீங்கள் வந்து இல்லைப்பா மேலே போகுது, அதனால் நான் முதல்ல 8 அமுச்சிடுறேன், அப்புறம் நான் வந்து 9க்கு வரேன்னு சொல்லிடுவேன். 9யும் 10யும் ஆட் பண்ணிங்கன்னா 19 வந்துடுது. இல்லை இப்போ இதுவும் 15க்கு மேலே போகுது, முதல்ல நான் வந்து 9 அமுச்சிடுறேன், அப்புறம் 10 பார்த்துக்கிடுன்னு சொல்லிடுவேன். ஸோ அதான் 15. ஓகேங்களா. இதை வந்து நம்ம போட எக்ஸாம்பிளே பார்க்கலாம் கேன்வாவில். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, ஸ்பீட் பண்ணிக்கோங்க. 1 2 3 நாள் ஆட் பண்ணணுமா. ஓகே, அப்போனா சம் வந்து 10 20 30 40 50 55. ஸோ n into n plus 1 5 are 10, 10 plus 1 வந்து 11, 11 5 55. ஓகே, ஸோ நம்மளோட ரேஞ்ச் எதில் இருக்குன்னா என்ன இது வேறு.
ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு அந்த ஸ்பீக்கரை. நான் சொன்ன மாதிரி முதல்ல 10லேருந்து ஆரம்பிக்கும், 55 வரைக்கும் போகும். அதை ஃபுல்லாக எழுதணும்னா நம்ம டைம் இல்லை, நான் நடுவில் சில இது எழுதுகிறேன். 20 வச்சுக்கிறேன். அப்புறம் 30, 35, 40. ஓகே. ஸோ இப்போ சும்மா ஒரு இந்த மீட் நடக்கணும்னு வச்சுப்போமே. அவங்க வந்து 15 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 15. ஸோ நான் ஜஸ்ட் அசம்ஷனுக்காக வந்து நான் 10லேருந்து 18 வரைக்கும் வச்சுக்கிறேன். 12, 13, 14, 15, 16, 17, 18. ஓகேங்களா? இது ஜஸ்ட் அசம்ஷன் தான். நீங்கள் வந்து 50 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதோட மிட்டை பார்க்கலாம். இதோட மிட் என்ன? 10 + 10 - 18 by 2. சாரி, இது வந்து 18 minus 10 வரும். 18 minus 10 அப்போனா என்ன வருது? 8 by 2 4, 14. ஸோ 14 வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்க. ஸோ பாயிண்ட் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்குது. மேக்ஸிமம் 14 இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட லூப் படி ஃபஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா 1, 2 ஆட் பண்ணணும், 3. ஓகே, 14 கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். 6 இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். 10, 15. 15 வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளோட சிப்போட கெப்பாசிட்டி 14 தான். ஸோ இங்கே பிரேக் ஆகிட்டு இது வந்து டே 1. ஓகேங்களா? அடுத்து வந்து 9யும் 5யும் 6யும் கூட்டிங்கன்னா 11. ஸோ 11 கூட ஒரு 7 கூட்டினீங்கன்னா 18. ஸோ அதிகமாக போகுது. ஸோ இது வந்து டே 2. ஓகே, 11. ஓகே, இப்போ 7 இருக்குது. 7 8 கூட்டிங்கன்னா 15 வந்துடுதா? ஸோ 7 தனியாக அனுப்பிச்சி விட்றீங்க. இது 3வது நாள். 4வது நாளில் வந்து 8 தனியாக அனுப்பிச்சி விட்றீங்க. ஏன்னா 8, 9 கூட்டினா அதிகமாக வரும். 4வது நாள் இது சேர்த்து 19. ஸோ வந்து இது 5வது நாள், இது 6வது நாள். உங்களுக்கு 6 நாள் வந்துருச்சு. அப்போது நம்ம போட்ட இந்த கண்டிஷன் படி உங்களுக்கு 6 நாள் வந்துருச்சு. அப்போது டேஸ் வந்து 6. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பண்ண வேண்டிய நாள் வந்து 5. அதிகமாக போகுதுங்களா? அப்போ அதிகமாக போட என்ன பண்ணணும்? ஃபால்ஸ் வந்துடும். ஃபால்ஸ் வந்தால் லெஃப்ட் ஈக்குவல் டு மின் மைனஸ் பண்ணணும். ஆமாம், நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்ல. அப்போ நீங்கள் வெயிட்டு இந்த இடத்துல நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதால நீங்கள் இந்த இடத்துல வந்து 15 வந்து வரீங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 15 தான் ஆன்சர். அந்த ஆன்சரையும் வந்து அவங்க நம்ம ரீட் கோடில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த டேஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஃபுல் ஆகிக்குது. தேங்க்யூ சார். ஒருவேளை நான் வந்து இப்போது அதிகமான இதில் பார்க்குறேன். நான் வந்து 16 போனால் கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் கிட்ட வந்து 15 கிலோ வந்து போட்டால் தாங்க முடியுதுன்றப்பவே என்னால் 5 நாளில் வந்து டெலிவரி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ 16 கிலோ 16 கிலோ தாங்கும், 17 கிலோ தாங்கும் அப்படின்னா என்னால் வந்து 4 நாள் 3 நாள் என்னால் வந்து டெலிவரி பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த பக்கம் போகிறது வேஸ்ட். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம போட்ட இந்த HKS பார்க்கலாமே. ஒருவேளை உங்களோட ஆன்சர் இதுவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபைனலாக உங்களோட லெஃப்ட்டு, ரைட்டு, மிட்டு எல்லாமே இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இதை விட குறைக்கலாமான்னு தான் வந்து பார்க்கும் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ குறைக்கலான்னு போகும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா ரைட்டு வந்து இன்னும் போயிடுச்சு, லெஃப்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ லூப் பிரேக்கர் வெளியே வந்துருச்சு. ஸோ லெஃப்ட் தான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்கேஸ் இங்கே இருக்குன்னா இதால் முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 18 கிலோ கொடுத்துமே என்னால் வந்து இல்லைப்பா தூக்க முடியல அப்படின்னு போர்ட் சொல்லுதுன்னா தூக்க முடியுதில்ல. இது வந்து ஸோ குறைச்சிக்கிட்டே போகும்போது ஸோ மினிமம் இவ்வளோ தான் சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே போகக்கூடாது. ரைட்டு வந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இது போகுதுன்னு வச்சுக்கலாம். போனால் என்ன போகும்னா இதாங்க லெஃப்ட் ரைட்டாக வர. ஸோ லெஃப்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் இஸ் கிரேட்டர் தென் ரைட் இஸ் கிரேட்டர் தென் லெஃப்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லை ரிட்டர்ன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆர் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? லெஃப்ட்டு இல்லை ரைட்டு. இந்த பக்கம்னா லெஃப்ட்டு, இந்த பக்கம் ரைட் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே,
இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம இந்த 2 இடத்துலையுமே சேமாக நான் வந்து ரைட்டு தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி மாறி வருது இல்லையா, அப்போது ஒரு கண்டிஷனை சேஞ்ச் பண்ணோம் நம்மளோட லூப்பில். ஈக்குவல்ட்டி இல்லாமல் போட்டு பாருங்களேன். இப்போ இந்த இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட ஆன்சர் இருக்குது அப்படின்னா, லெஃப்ட்டும் ரைட்டும் உங்களுக்கு வந்து எப்போ சேமாக இருக்கோ அப்போ நீங்கள் பிரேக் பண்ணிடலாமே. ஏன்னா லெஃப்ட் ரைட்டு மிட் இது மூணுமே இங்கே தான் பாயிண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்களோட கார்னர் கேஸ்க்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இதை அப்படி ரிட்டர்ன் பண்ணிடுங்க மிட் வேல்யூவை. அதே மாதிரி லெஃப்ட் ரைட் இது எல்லாமே இங்கே வந்துருச்சு அப்படின்னா அப்படி தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். அப்போ நீங்கள் அப்படி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ எப்படி மாற்றி எழுதுறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து 15 இருக்குது அப்படின்னா தள்ளி போயிட்டு மறுபடியும் இங்கே தான் வரும் இல்லையா பேக்கேஜஸ். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 15 தான் ஆன்சர் அப்படின்னா இந்த சர்ச் ஸ்பேஸ் தான் உங்ககிட்ட இருக்கும். ஸோ மறுபடியும் சர்ச் ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ வந்து இங்கே ரெடியூஸ் ஆகிடும். அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஈக்குவல் டுவை நான் எடுத்துடுறேன். ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன். ஓகேவா, ரிட்டர்ன் இல்லை, சி அவுட் மிட் நான் சி அவுட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் லீட் கோடோட இதை வச்சு. ஓகே, செமிகாலன் போட்டேன். இதோட மொத்தமாக 10 வேல்யூஸ் தரப்போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 நாளில் நான் டெலிவரி பண்ணணும். 15 வந்துருச்சா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே 3 இதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 3மே டைப் பண்ணி பார்க்கலாம். வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா 6, 322 414, கெப்பாசிட்டி வந்து 3. 6 322 414, டேஸ் பார்த்தீங்கன்னா 3. ஆன்சர் 4ஆ? என்ன நமக்கு 6ன்னு வருது, சரி 4ன்னு வருது. A ship capacity of 6 is the minimum to ship all the packages in 3 days like this. ஆறு கிலோவா? சரி ஃபஸ்ட் நம்ம என்ன மிஸ்டேக்னு பார்த்துடலாம் நம்ம கோடில். ஃபஸ்ட்டு அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிப் கெப்பாசிட்டி ஆஃப் 6 மினிமம் டு ஷிப் ஆல் த பேக்கேஜஸ் 3 days. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு 6 கொடுத்தாங்கன்னா ஓகே 3 2 5 அதுக்கு மேலே போனால் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 4 2 6 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே 5 3 கரெக்டாக தான் இருக்குது. நம்ம கோடில் என்ன இஷ்யூ? அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து 322 414. ஸோ 3 எடுத்துக்குது. டேஸ் ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட் நாள், ஐ ஈக்குவல் டு 1. இப்போது ஐ வந்து கிட்டத்தட்ட மிட்டாக இருக்கா? முதல்ல நம்மளோட வேல்யூ மிட் என்னது, இதை வந்து நான் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 322 414. இதுதான் நம்மளுடைய இது. இதோட மேக்ஸிமம் வேல்யூ 4. ஓகே 4லேருந்து இதை மற்றவங்க நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4 + 2 வந்து 6, 6 + 4 வந்து 10, 10 + 5 வந்து 15, 15 + 16. ஸோ 16 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. வெயிட் ஓகே நம்ம போட்டு பார்த்துடலாம். 4 5 6 7 8
9 10 11 12 13 14 15 16. இப்போ உங்களுக்கு மிட் வேணும். ஸோ 14 + 16 - 4/2 is equal to 12/2 6 + 4 10. ஸோ 10 அட்டாக் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆமாம், 3 + 2 5, 5 + 2 7, 7 + 4 11. அப்போது இது டே 1 இருக்கும். அதுக்கப்புறம் 4 + 1 5, 5 + 1 இது டே 2. ஸோ 2 டேஸில் உங்களால் பண்ண முடியுது. அப்போது நீங்கள் இதான் உங்களோட சர்ச் ஸ்பேஸ். அப்போ வெயிட் பண்ணுங்கள். 2 டேஸும் உங்களால் பண்ண முடியுதா? டூ டேஸில் பண்ண முடியுதுன்னா இது உங்களோட 2 டேஸில் பண்ண முடிஞ்சிருது. ஸோ உங்களோட சர்ச் ஸ்பேஸ் வந்து இந்த பக்கம் மாறிடுது. ஏன்னா இதை விட கம்மியான வெயிட் நீங்கள் செக் பண்ணணும். உங்களால் 2 டேஸில் பண்ண முடியுதுன்னா உங்களோட டேஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க அவங்க. இதோட மீட் அட்டாக் பண்ணிங்கன்னா இது 6 வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடலாம். 4 + 9 - 4/2 5/2 to 4 + 2 6 ஆகும். 6 வந்துருச்சு. 6 ஓகே. நீங்கள் இப்போது 6 பார்க்குறீங்களா? ஸோ செக் பண்ணி பார்க்குறீங்க. 3 3 + 2 5, 5 + 2 7. அப்போ இதான் உங்களோட டே 1. 4 + 2 6, 6 + 1 7. அப்போ இதான் உங்களோட டே 2. 1 + 4 5, இதான் உங்களோட டே 3. ஸோ இது வந்து 3. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ ட்ரூ ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, என்னால் வந்து இன்னுமே கம்மி பண்ண முடியுதான்றதை நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஓகேங்களா? இன்னுமே கம்மி பண்ண முடியுதான்றதை நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னோட சர்ச் ஸ்பேஸ் வந்து 4 அண்ட் தென் 5க்குள்ள தான் இருக்கும். ஸோ அப்படின்னா இதோட மிட்டு வந்து இது ஓகேவா? இதோட மிட் இதுன்றதால நான் வந்து பார்ப்பேன் 3 + 2 வந்து உங்களுக்கு 5. ஸோ 5ன்றதால 4ஓட அதிகமாக இருக்குது. ஓகே, நான் வந்து இதை அண்டு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சர்ச் ஸ்பேஸ் வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஸோ உங்களை மிட் இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். 3 + 2 5 அப்போனா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டே இதை போட்டுருங்க. ஸோ 2 + 2 4. ஸோ அடுத்த டே இதை போட்டுருங்க. 4 + 1 5. அப்போ நீங்கள் இதை பிரித்து 3 நாளில் போடுங்க. இது வந்து 5, இது 4வது நாளில் போடுங்க, இது 5வது நாளில் போடுங்க. அப்போனா வந்து உங்களுக்கு அதிகமாக வருது 3ஐ விட. ஸோ 3 உங்களுக்கு 3 தான். நீங்கள் 5 நாள் எப்படி அனுப்பிச்சி விடுவீங்க? ஸோ உங்களோட சர்ச் ஸ்பேஸ் வந்து இந்த பக்கம் வந்துடுது. இதை பாயிண்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் 5. ஓகே, இந்த மேலே போடுறது அழிச்சிடுறேன். இதை உங்களுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும்போது 3 2 5. ஸோ இது ஃபஸ்ட்டு டே. ஏன்னா அதுக்கு மேலே போனால் அதிகமாக இருக்கும். 2 4 6. ஸோ இது வந்து செகண்ட் டே. 4 1 5. இது வந்து தேர்ட் டே. இது ஃபோர்த் டே. இப்போயும் உங்களுக்கு 3 அதிகமாக தான் இருக்குது ஃபோர்த் டே போகிறதால. ஸோ இதுவும் கிடையாது. ஓகே, நம்மளோட கோட் படி எப்போ வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போவே நீங்கள் வந்து வெளியே வந்துடுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஒருவேளை ஈக்குவலாக இருந்தால் என்ன இருக்கும்? ஓகே, ஈக்குவலாக இருந்தாலே நீங்கள் வந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டீங்களா? அது கரெக்டான ஒரு இதுவான்னு நீங்கள் செக் பண்ணணும்ல. ஓ, ஈக்குவலாக இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணலை ஆக்சுவலி. அதான் பிரச்சனை. உங்களுக்கு இது ஈக்குவலாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து செக் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? இது வந்து உங்களுக்கு ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகிருக்கும்? ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இது வந்து லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட்டு. இது உங்களுக்கு ஃபால்ஸாக இருந்தால் இது என்ன இருக்குது பாருங்களேன்.
நான் இப்போ இதை ஈக்குவல்னு போடுறேன். போட்டுட்டு இந்த வேல்யூஷன் நடக்குது. இது ஃபால்ஸாக இருக்குது. அப்போது லெஃப்ட் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. ஓ ஓகே. அடுத்ததுக்கு வந்து இது போயிடுது. அப்போது நீங்கள் இதை லெஃப்ட்டை வந்து கொடுக்கணும். ரைட் சைடு இருக்கிறதால ஒருவேளை லெஃப்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரியே வந்து மிட் ப்ளஸ் 1 வந்துருச்சு. ஒருவேளை இதை செக் பண்ணி இது வரலன்றதால லெஃப்ட்டு போயிருச்சு. கரெக்ட், இது லெஃப்ட்டு. ஒருவேளை இதால் வந்து பண்ண முடியுது அப்படின்னா இது வந்து ரைட்டு போயிருக்கும் இல்லையா? ரைட் ஈக்குவல் டு மிட் மைனஸ் சொல்லிட்டு அப்படி போயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைட்டை கொடுத்தாகணும். கரெக்டுங்களா? ஏன்னா அதோட மினிமமாக இருக்கான்றது செக் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம வந்து பழைய மாதிரியே கோடு போடுவோம். நம்ம எப்போவுமே வந்து இந்த இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் எழுதுவோம். அதான் நம்மளுடைய வழக்கமாக இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் லைன்ஸ் ஆஃப் கோட் கம்மி பண்ணலான்னு பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் போய் முடியுது. என்ன எழுதலாம்னா ஓகே, எனக்கு வந்து இது வந்து ட்ரூவாக இருக்குது. ஓகேவா? இது ட்ரூவாக இருந்தால் நான் வந்து முன்னாடி போவேன். கரெக்டுங்களா? ட்ரூவாக இருந்தால் நான் வந்து முன்னாடி போவேன். முன்னாடி என்ன என்னதுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி வேல்யூஸ்க்கு இது வந்து செக் பண்ணுதா, கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நான் பார்ப்பேன். ஸோ கம்மி வேல்யூஸ்னால் வெயிட்டை வந்து ஒரு இதை குறைக்கிறேன். பட் அதே பேக் அரே தான், அதே டேஸ் வேல்யூஸ் தான், அதே எண்ணெய் தான். ஓகே, இப்போது இது வந்து இது கரெக்டாக இருக்குது. ஓகே, நான் என்னால் முன்னாடி போக முடியும்னா போயிட்டுறேன். லெஃப்டா? இல்லை ரைட்டு. முன்னாடி போக முடியும்னா நான் வந்து போயிடுறேங்க. ஓகேங்களா? ஒருவேளை எனக்கு வந்து இல்லைப்பா முன்னாடி போனால் எனக்கு வந்து ஆன்சர் தப்பாக வருது, எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்போ நான் பிரேக் கொடுத்துட்றேன். ஏன்னா நான் இப்போ வந்து முன்னாடி போயிட்டு என்னால் அந்த கம்மி வேல்யூஸில் அவங்க கொடுத்த டீஸில் பண்ண முடியல அப்படின்னா அங்கேயே பிரேக் கொடுத்துட்றேன். பிரேக் கொடுத்தா எனக்கு என்ன வரும்னா மிட்டு பிரிண்ட் ஆயிரும். கரெக்டுங்களா? வேறு எஜ்கேஸ் எதுவும் பார்க்கணுன்னு அதான் நான் சொன்ன மாதிரி இந்த எஜ்கேஸ் என்ன சொன்ன எஜ்கே இதோ இந்த எஜ்கேஸ் சொன்ன மாதிரி இந்த ஒரு வேறு கார்னரில் இருக்குது. இது மிடில் இருந்தால் கண்டிப்பாக அந்த மிட்டை பிரிண்ட் பண்ணால் யாருக்கும் இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஒரு வேளை இது கார்னரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், கார்னர் இருக்குன்னா செக் பண்ணணும் மறுபடியும். ஸோ ஒரு ரெட்டு லெஃப்ட் ரைட்டு மிட் எல்லாமே இதை பாயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து கம்மியாக போகும். அப்போ இது வெளியே வந்துடும். ஸோ வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து லூப் பிரேக் ஆகிட்டு வெளியே வருது. மிட்டி தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ 10 கரெக்டான ஆன்சர் தான். இந்த கார்னர் கேஸில் 18 வந்து லெஃப்ட் மிட் ரைட் எல்லாமே வந்து 18 தான் உங்களுக்கு ஆன்சராக இருந்துச்சு, கார்னரில் இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாண்டி போய் செக் பண்ணி பார்க்கும். தாண்டி போகும்போதே வந்து லெஃப்ட் இஸ் கிரேட்டர் தென் ரைட் கிடையாது இல்லையா? இந்த டைமில் வந்து ரைட்டு வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். லெஃப்ட்டு கிரேட்டர் தான் ரைட் கிடையாது. சாரி, ரைட்டு கிரேட்டர் தென் லெஃப்ட் இல்லை, லெஃப்ட்டு தான் கிரேட்டர் தான் ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிறதால உங்களுக்கு இந்த மிட் அப்படியே வெளியே வந்து பிரிண்ட் ஆகிரும். ஓகே, கார்னர் கேஸில் வந்து நமக்கு மிட் பிரிண்ட் பண்ணதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஒருவேளை மிடில் வந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எல்லாமே வந்து இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. பாயிண்ட் பண்ணிருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை வந்து நடுவில் பாயிண்ட் பண்ணுதுன்னா அதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். ஏன்னா இந்த சர்ச் ஸ்பேஸே உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா இந்த
18 15 16 15 இந்த மாதிரி தான். முதல்ல 18 15 இருக்கும், அப்புறமா வந்து 16 இருக்கும். இந்த மாதிரி தான் குறையும். இப்படி குறைஞ்சிருக்கும் போது உங்களுக்கு இது ஃபெயில் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது ரைட் சைடில் மூவ் ஆகிருக்கும். ரைட் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதான் ஆன்சராக இருக்கும். லெஃப்ட் ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் மூவ் ஆனாலும் சரி, ரைட்டு மூவ் ஆனாலும் சரி, லூப் பிரேக் ஆயிரும். லூப் பிரேக் ஆனதுக்கப்புறம், அதாவது இது வந்து லெஃப்ட் மூவ் ஆனாலும் சரி, ரைட்டு மூவ் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து லூப் பிரேக் ஆயிரும். பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களோட மிட் வேல்யூ என்னதுன்னா 16 தான். அதை வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ லூப் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா உங்களோட மிட்டில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அது பிரிண்ட் ஆகிரும். அது வந்து 16. ஸோ இந்த மாதிரி வந்து நெருங்கி வருது அப்படின்னாலே உங்களுக்கு இதுதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். நடுவில் வந்து உங்களுக்கு மாறாது. ஓகேவா? ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் வந்து கோடே போட்டிருக்கோம். முன்னாடி போக முடிஞ்சால் தான் போகவே தவிர இல்லைனா போக மாட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 3 2 2 3 2 4 1 4 3 3 நாளில் எனக்கு வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 6. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு தடவை பார்ப்போம். ஸோ 10 பேக்கேஜ் நான் வந்து அனுப்பிச்சுட்டு போகிறேன். அதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எத்தனை நாள் அனுப்பிச்சிடுனா நான் வந்து 5 நாள் அனுப்பிச்சிடுறேன். எனக்கு வந்து 15 வருது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா 1 2 3 1 1 4 நாள் அனுப்பிச்சிடணுன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் 3 இருக்கணும். என்கிட்ட வந்து 5 பேக்கேஜ் இருக்குது. அது வெயிட் வந்து 1 2 3 1 1. நான் வந்து 3 நாள் 4 நாளா? ஓகே, நான் 4 நாள் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னா அதோட வெயிட் வந்து 3 இருக்கணும். ஓகே, இது கரெக்டாக வந்து ஆன்சர் வந்துடுச்சு. நம்ம இப்போது லீட் கோடில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுவுமே மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, நான் அதை போட்டுட்டேன். அடுத்து வந்து என்ன வழி கொடுத்துருவாங்க. முதல்ல எல்லாத்தையும் முதல்ல காப்பி பண்ணிடுறோம், அப்புறம் அழிச்சிக்கலாம். ஸோ டேஸ் வந்து அவங்க டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. என்ன வந்து வெயிட்டுடைய சைஸ் தானே. ஓகே, என்ன வாங்க தேவையில்ல, வெக்டர் குறிக்க தேவையில்ல. ஸோ அவங்க வெயிட்ஸ்னு கொடுத்தது நான் வந்து பேக்குன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல மாற்றணும்னு அவசியம் இல்லைல்ல. பேக்குன்னு கொடுத்துட்டேன். வெக்டர் டிஃபைன் பண்ண அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு இது கமெண்ட் பண்ணிக்கலாம். வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு பேக் ஆஃப் 0 கரெக்டு. ரைட்டு வந்து நான் 0 எடுத்திருந்தேன். ஏன் 0 எடுத்திருந்தேன் அப்படின்னா ஓகே, அது வந்து நம்ம சம் பண்ண போகிறோம். ஓகே, நான் சம் பண்ணிட்டேன். மிட்டு ஓகே. டேஸை வந்து மறுபடியும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் லெஃப்ட் ரைட்டு வேல்யூ டிஃபைன் பண்ணியாச்சு, மிட் டிஃபைன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். டேஸ் கொடுத்துட்டேன், என் கொடுத்துட்டேன். பேக்கும் ஓகே, மிட்டும் ஓகே, லெஃப்ட்டு ஓகே. லாஸ்ட்டில் வந்து சியோடுக்கு பதில் இருக்கேன். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகுதா? சைன்இன் பண்ணணுமா? போச்சு. சரி, நான் சைன்இன் ஓகே கைஸ், நான் சைன்இன் பண்ணிட்டேன். இதோ நான் இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறேன். அக்செப்ட் ஆகிடுச்சு, சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.